हाय फ्रेंड्स, इन्नैक्कु नम्म सமையல் ஒரு அனுபவம்ல லெமன் ரசம் காலிஃப்ளவர் மசாலா ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல காம்பினேஷன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் ரசம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸில அரைச்சிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிய ஆரம்பிக்கட்டும். அப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நமக்கு பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியா, பழுத்த தக்காளியா நம்ம கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கணும். அதையும் இதில் சேர்க்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்க்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பட் தக்காளி வந்து நல்லா மசியணும், அதனால வந்து லைட்டாக வதக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னா 1 மிளகாய் கூட போதும். இது எல்லாமே நமக்கு நல்லா மசிஞ்சு வேகணும், அதனால லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு தக்காளிலாம் வந்து நல்லா வெந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மூடி வச்சு தக்காளியை வேக விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து தக்காளி நல்லா வெந்துடும். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நமக்கு வந்து தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் பருப்பு சேர்க்கணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பு, அவிஞ்ச பருப்பை வந்து இதில் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா விகரஸாக கொதிக்கணும். பாருங்க, நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து லெமன் ரசம் வந்து லெமன் போடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு எலுமிச்சம்பழ சாறை இதில் விடலாம். ஒரு நல்ல பழுத்த எலுமிச்சம்பழம் ஒரு பாதி பழம் எடுத்து அந்த ஃபுல் சாறையும் நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த புளிப்புத்தன்மையிலே வந்து ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பருப்பு, தக்காளி, அதோட இந்த லெமன் எல்லாம் சேர்த்து அந்த காம்பினேஷனில் ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை வந்து நம்ம தூவிக்கலாம். நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம ரசம் வந்து நல்லா கலக்கி ரெடி ஆயிடுச்சு. இதில் பருப்பு சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு சாம்பார் வைக்க கூட அவசியம் கிடையாது. இதை ஊற்றியே சாப்பிடலாம். ஸோ லெமன் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம காலிஃப்ளவர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் கழுவணும். ஸோ வந்து நல்லா ஹாட் வாட்டரை இதில் ஊற்றி அதை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை வந்து வடித்து எடுத்துகிட்டு நம்ம காலிஃப்ளவரை ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 4-5 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், அதையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்து ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்க்கலாம்.
ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா நமக்கு மசியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் மசாலாவோட சேர்ந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து ஈஸியாக வந்து நமக்கு மசிஞ்சிரும். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் மசாலா பவுடர்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா பச்சை வாசம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 மினிட் நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு, ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க, அந்த மசாலாலாம் டக்குன்னு டார்க் ஆகிடும். பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்தேன், அதனால் வந்து நமக்கு காரம் கம்மியாக இருக்கும். அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா படுற மாதிரி நம்ம பிரட்டி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஈவனாக வேகும். காலிஃப்ளவர் வந்து மற்ற காய் மாதிரி சீக்கிரம் வெந்துடாது. அதனால் இதுக்கு வந்து வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த தண்ணியிலே அது வெந்துடும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் சதன்னு ஆகிடும். 1/2 கப் தண்ணியே போதுமானது. இந்த தண்ணியிலே வந்து காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து அதுக்கப்புறம் நல்லா சுருண்டு நல்லா மசாலாவோடு சேர்த்து வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போயே கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிடுச்சு. அந்த பூ பகுதியெலாம் வெந்துருச்சு. அந்த காம்பு பகுதி மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க, ஏன்னா நமக்கு வந்து அந்த காம்பு பகுதி கடிக்கும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வேக வச்சு நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சி காலிஃப்ளவர் மசாலாவோட சேர்ந்து வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ லெமன் ரசம் வித் காலிஃப்ளவர் மசாலா, சிம்பிளான சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.